பன்முகத்தன்மை உடைய ஒரு பண்பாட்டு செறிவு மிக்க இந்திய துணைக்கண்டத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கப்பரிவார் என்னும் பெரும்படை சீரழித்துக் கொண்டிருக்கு. நமக்கு பாதி விஷயங்கள் தெரியாமலே போயிடுச்சு. அரசியலை நாம் பார்க்கிற பார்வை மாறி இருக்கிறது. இளைஞர்களை நாம் அணுகுகிற முறை மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒருவேளை விஜய் வரலன்னா இவ்வளவு தற்குறிகள் இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது விஜயினுடைய அரசியல். இதுல முற்போக்கு இயக்கங்களினுடைய வேலை என்ன என்கிற ஒரு கேள்வியையும் ஆழமாக எழுப்பியிருக்கிறது. முற்போக்கு இயக்கங்கள் நம்ம களத்துல நிற்கிறோம். நம்முடைய அஜெண்டா ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட 4 வரிகளாக இருக்கின்றன. நம்முடைய அஜெண்டாக்கள் மூலமாக இளைஞர்களை எப்படி வென்றெடுத்தோம்? இது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நிறைய தோழர்கள் பாண்டிச்சேரி அவ்வளவுதான் அப்படின்னாங்க. தமிழ்நாடு மட்டும் அவ்வளவு என்னவா? ஏதோ ஒரு சில இயக்கங்கள் செறிவோடு களத்துல நின்று பணியாற்றுவதால ஒரு பெரிய தாக்குதலை எதிர்கொள்ள முடியுது. ஆனா தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை இருக்கு. அதிகாரத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய பெயருக்காக ஒரு பெரிய வேலை செய்யக்கூடிய அதிகாரமிக்க கூட்டங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கு. அரசியலை நம்ம எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்றத இந்த காலகட்டம் காட்டுது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தலித் அமைப்பு, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதியான ஹவாயினுடைய அவையில, அவர் மேஜையில உட்கார்ந்து இருக்கும் போது, நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சாதாரண வழக்கறிஞர் செருப்பு தூக்கி எறிந்து அவரை அவமானப்படுத்த முடியும் என்றால் இந்திய அரசியல் சாசன சட்டம் எந்த இடத்துல இருக்கு என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. காஷ்மீர்ல முதலமைச்சர் 1950களிலே நடந்த வீரமான புரட்சி செய்த தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்த போறாரு. அஞ்சலி செலுத்த போனவரை அங்க இருக்கிற காவல்துறையும் சிறப்பு படையும் அனுமதிக்க மறுக்குது. ஒரு முதலமைச்சரை அவருடைய மாநிலத்துல. ஒமர் அப்துல்லா அந்த படைகளை தாண்டி சுவர் ஏறி குதிச்சு அஞ்சலி செலுத்துவதற்கு போகிறார். இது நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தன் முன்னோர்களுக்கு, தன் வழிகாட்டிகளுக்கு அஞ்சலி செலுத்த போகிற போது சுவரை தாண்டி குதிச்சு போய் அஞ்சலி செலுத்த வேண்டியிருக்கு. வேடன் என்கிற ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞன் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து, இந்துத்துவாவை எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து பாடல் எழுதினான் என்பதற்காக தொடர்ந்து அவர் மீது உள்துறை அமைச்சரகத்துக்கு கடிதங்கள் போனது. அவர் பின்புலத்தை ஆராயுங்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டன. நல்லவேளை அங்க இடது அரசா தூக்கி பிடிச்சாங்க அந்த பையனை. இல்லைன்னா அந்த பையனை கெரியரவே காலி பண்ணிருப்பான். அப்ப நம்ம எந்த சூழல்ல வாழ்றோம்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நாம் ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம் தோழர்களே. 3600க்கும் மேற்பட்ட இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய துணை இருக்கின்ற விதிகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டான். 3600 சட்டங்கள் இனி இந்த காலத்திற்கு உதவாது அப்படின்னு அந்த சட்டங்களை எல்லாம் தூக்கி ஓரமா போட்டான். இந்திய அரசியல் சாசன சட்டத்துல முதல் திருத்தத்தை தமிழ்நாடு கொண்டு வந்தது. இந்தியாவிற்கான மாற்றத்தை, அரசியலை தமிழ்நாடு கற்றுக் கொடுத்தது. இந்தியா முழுக்க நான் 50% தான் இடஒதுக்கீடு, தமிழ்நாடு 69% இடஒதுக்கீட்டை அடிச்சு இன்னைக்கும் காப்பாத்திட்டு இருக்கிறோம். இந்தியா முழுது மும்மொழி கொள்கை, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு நீங்களாக என்று அரசியல் சாசன சட்டத்தை திருத்த வச்சோம். நமக்கு ஒரு அரசியல் உண்டு. தமிழ் பேசுகிற ஒவ்வொருவர் பின்னாடியும் ஒரு 200 ஆண்டு கால போராட்ட அரசியல் வரலாறு உண்டு. நம்முடைய ரத்தத்திலேயே போராட்ட குணம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரொம்ப தெளிவா, ரொம்ப பக்காவா ஆரிய பார்ப்பன கும்பல் அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக வைப்பது மட்டும் இல்ல, இந்தியாவையே கூறு போட்டுக் கொண்டிருக்கிற ரொம்ப நுட்பமாக
நீங்க பேசணுமே எஸ்ஐஆர், ரொம்ப கொதிச்சோம். எஸ்ஐஆர்ல எங்கள் ஓட்டை திருடுகிறார்கள், அப்புறம் ஓட்டு யாத்ரா, ஓட்சோர் யாத்ரா. தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ஏன் இவ்வளவு ஊக்க தூக்கமாக நாங்க தமிழ்நாட்டுல ஜெயிப்போன்னு ஒரு சங்கி சொல்ல முடியுது? பீகாரை போல தமிழ்நாட்டில் நாங்கள் கால் பதிப்போம் என்ற தைரியம் எங்கிருந்து வந்தது? எண்ணிக்கை கணக்கு சொல்லுகிறது. அது என்ன எண்ணிக்கை கணக்கு? ஒரு வாக்குச்சாவடியில 250 ஓட்டுல இருந்து 370 ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவிலே 1 கோடி வாக்குகள் திருடப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதுலயும் அதிகமாக பெண்களுடைய வாக்கு திருடப்பட்டிருக்கு. இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு வாக்குச்சாவடியில் 250 இருந்து 370னா 100ல இருந்து 150 வாக்குச்சாவடிகள் ஒரு தொகுதிக்கு இருக்கும். அப்போ ஒரு தொகுதியில 25,000 வாக்குகள்ல இருந்து 37,000 வாக்குகளை பறிச்சிட்டான். அதுல பெண்கள் வாக்கிய தமிழ்நாட்டுல எம்.கே. ஸ்டாலின், நம்மளாம் மு.க. ஸ்டாலின். இந்த எம்.கே. ஸ்டாலின் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அழைப்பது அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் அழைக்கிறது எம்.கே. ஸ்டாலின் என்கிற பெயர். அது நம்ம கொடுத்த பெயர் கிடையாது, வட இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் கொடுத்த பெயர் எம்.கே. ஸ்டாலின். எம்.கே. ஸ்டாலின் ஒருத்தர் உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு, இதுக்குள்ள அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அரசியல் சாசன சட்டத்துல 37,000 வாக்குகளை தூக்கிட்டான். இப்ப நான் கேட்கிறேன், எத்தனாயிரம் வாக்கு வித்தியாசம் நம்ம ஜெயிப்போம்? பொதுவா ஒரு 40,000, ஒரு 50,000, 37,000 கழிச்சிரு, 15,000. இந்த 15,000க்குள்ள விஜய் வந்துட்டாப்ல, நம்ம அண்ணன் புரட்டி அப்படி குப்பரக்கா போட்டுருவாப்ல. ஒரு 5,000, 4,000 ஒரு இக்கட்டுக்குள்ள தள்ளுறதுக்கு தெளிவான முடிவோடு களமிறங்கி இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க சொல்றோம், நாங்க பீகாரை போல தமிழ்நாட்டுல கால் பதிச்சு காட்டுறோம். ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இந்த கட்டம் கட்டுறான்? ஏன்னா நாடாளுமன்றத்துல கேட்டாங்க, மேற்கு வங்கத்தினுடைய எம்பி கேட்கிறாரு, நீ தமிழ்நாட்டுல கால் வச்சு ஜெயிச்சு காட்டியா, அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. இவரு ராகுல் சொல்றாரு, உன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறை கூட தமிழ்நாட்டுல உன்னால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த கோபம் எப்படியாவது தமிழ்நாட்டுல கால் பதிக்க வேண்டும் என்ற தேவை அரசியல் சாசன சட்டத்துல ஓட்ட கிட்ட எல்லாத்தையும் போட்டு உள்ள இறங்கி எஸ்ஐஆர் கொண்டு வந்து மொத்தமா 1 கோடி ஓட்டு. இப்ப எங்க வேலை என்ன தெரியுங்களா? 1 ஓட்டு கூட சிந்தாம சேர்க்க வேண்டி இருக்கு. அது இவ்வளவு பெரிய பொறுப்பு மிக்க வேலைன்னு பார்க்கணும். 1 ஓட்டு சிந்தக்கூடாது. அப்போ ஒரு சிக்கலுக்குள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டை சீரழித்து சிதைக்கிற ஒரு அயோக்கியத்தனமான வேலை பார்க்கிறேன். நாளைக்கு ஒரு கூட்டம் கூட போதும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கூட்டம்? அத பத்தி ஏதாவது படிச்சீங்களா? அதுவும் நம்மளை முடிச்சு விடுறதுதான். அது ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. நீங்க தொகுதி மறுசீரமைப்பு செய்கிற ஆணையத்தின் கையில இதை ஒப்படைக்க போறோம். அரசு செய்யாத அந்த ஆணையம் செய்யும். அந்த ஆணையத்தை எதிர்த்து நீங்கள் எந்த வழக்கும் தொடர முடியாது. எப்படி தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தின் மீது இப்போது அவர் பதவியில் இருந்தாலும், அவர் ரிட்டையர்ட் ஆகி ஞானேஷ்குமார் வீட்டுக்கு போனாலும் அவர் மேல நீங்க வழக்கு தொடுக்க முடியாது. சட்டம் இயற்றப்பட்டு விட்டது 3 வருஷத்துக்கு முன்னாடி, 2023ல. தெரியுங்களா? அப்ப இந்திய அரசியல் சாசன சட்டப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, தேர்தல் அரசியலை குழி தோண்டி பதச்ச ஞானேஷ்குமார் மேல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் இப்பயும் வரப்போகுது. தொகுதி மறுசீரமைப்பு முடிச்சுட்டான், உங்களால கேஸ் போட முடியாது. மக்கள் தொகையை வச்சுதானே தொகுதி மறுசீரமைப்பு. மக்கள் தொகையெல்லாம் வச்சு போடணும்ன்ற அவசியம் இல்லை. இது ஆட்சியாளர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளப்படும். சட்டம் சொல்லுது. நமக்கு பேசிக்கா ஒரு ரூல் இருந்தது, மக்கள் தொகையை வச்சாலும் போடணும்னு. இப்ப எடப்பாடியார் சொல்றாரு, இவர்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் பொறாமை. அது யார் சொல்றா?
டெட்பாடியார் சொல்றாரு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா ஸ்டாலினுக்கு போறாமையா. எங்க என்னையா அரசியல் நடக்கு தமிழ்நாட்டுல? இதேதான் சொன்னார். சிஏஏ போராட்டம் நடக்குது, நாங்கெல்லாம் களத்துல நிக்கிறோம், பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியரை காட்டுங்கள். 3 விவசாய சட்டங்கள் இந்த நாட்டை நாசமாக்குது, விவசாயிகளை படுகொலியில தள்ளி இருக்குன்னு சொன்னோம். 750 விவசாயிகள் இறந்து போனாங்க. போராடிய விவசாயிகள் மீது குண்டுகள் வீசப்பட்டது, ட்ரோன் குண்டுகள். ஒரு எதிரியை கூட அப்படி கொல்ல மாட்டார்கள். 21 வயது விவசாயி இளைஞன் இறந்து போனான். அவனுடைய சாம்பலை வைத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வீதி வீதியாக போனார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒண்ணு நடக்கலன்னாரு எங்க ஐயா எடப்பாடியார். இன்னைக்கு சொல்றாரு பெண்களுடைய விடுதலை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பொறாமப்படுறாரு, அதனால கோவப்படுறாரு ஸ்டாலின். பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு அக்கறை காட்டுற அளவுக்கு யோகியனுங்களா பாஜக காரனுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுப்பிரமணிய சாமி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அத்தனை கொடூரமான, யோசிக்க முடியாத, இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்கிற அளவுக்கான ஒரு செய்தி. அவர் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? ஐயா மோடி ஒண்ணு யோகியம் கிடையாது. அப்புறம் நிறைய பெண்கள் எம்பி ஆவதற்கும் அமைச்சர்கள் ஆவதற்கும் மோடி அவர்களுடன் பாலியலாக தொடர்பு கொண்டார்கள். படிச்சீங்களா? இது நான் சொல்லல, ஐயா சுப்பிரமணிய சாமி சொன்னாரு. இது பொய்யா இருந்தா கட்சியை விட்டு நீக்கி இருக்கணுமா இல்லையா? இந்தியாவிலே பெண்கள் மீது பாலியல் சூழ்நிலை அதிகமாக நடத்தின கட்சிகளினுடைய பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது பாஜக. நீங்கள் பெண்களுக்காக அழுகிறீர்கள் என்றால் நாங்க நம்பிடுவோமா? ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகிற கதை தானே இது. அப்ப பெண்களை சாக்கா வச்சு நீ சீட்டை அதிகரிக்க பாக்குற. தொகுதி சீர்திருத்தம் மறுவரையறைங்கிற பேர்ல பெண்களுக்கு நம்ம கொடுக்க போறோம், அப்பதான் நம்ம வாய மூடுவோம். முற்போக்கு இயக்கங்கள் தானே கேள்வி கேட்கும். அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சேர்ந்தவர் தானே கேள்வி கேட்பார்கள். அவங்க வாய் அடைக்கிறோம்னா பெண்களுக்காக நாங்க செய்யறோம். அப்ப நம்ம கேள்வி கேட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? பாருங்கப்பா, பொம்பளை பிள்ளைகள் செய்யறத இந்த கருப்பு சட்டை போய் கேள்வி கேட்குது, பொம்பளை பிள்ளைகள் செஞ்சா சவுப்பு சட்டை கேள்வி கேட்குது, கேட்பாங்களா இல்லையா? எந்ததை தூக்கிட்டு வர்றாரு. ஆனா உண்மை என்ன? நான் கேட்கிறேன், நீ எந்திரி, ஓன் சீட்டை எனக்கு கொடு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு சீட்டை வாங்கி பக்கத்துல போடுறேன் உட்காந்துக்க, ஆனா என் சீட்டை விட மாட்டேன். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற உண்மையான அரசியல். நம்ம இவ்வளவு நேரம் பேசுறோமே, சாதி ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், சடங்கு ஒழிப்போம், அதை ஒழிப்போம். முதல்ல சக மனுஷியா பொம்பளை பிள்ளைங்களை மதிக்க தெரியுமா? நீ எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவனாவும் இருந்துட்டு போ. பெண்களை மதிப்பீடு செய்ய தெரியுதா? நீ எல்லா பத்திரிகையும் எடுத்து பாரு. பெண்களை அது என்ன வரவேற்புரையில போட்டு வைப்பாங்க, இல்லன்னா பொன்னாடை பொத்த போட்டு வைப்பாங்க. முற்போக்கு இயக்கங்களையும் சேர்த்தான் சொல்ற. ஒண்ணு நன்றி உரை, இல்லாட்டினா வரவேற்புரை, இல்லாட்டினா பொன்னாடை போர்த்துவது. பெரியார் இருந்திருக்கணும், தொண்டைய கடிச்சு துப்பியிருப்பாரு. நான் பார்த்த ஒரு ஆண்லேயே ஒரு தாய்மை உள்ளத்தோடு ஒரு பெண்ணின் இடத்தில் நின்று அவளை எப்படி அணுக வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு மிக்க ஒரு மனுஷனை என் வரலாற்று அறிவோடு நான் பார்த்ததுல தந்தை பெரியாரை மிகப்பெரிய இடத்தில் வைத்து போற்ற வேண்டும் கொண்டாட. மூஞ்சிக்கு நேரம் தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச ஒரு மனுஷன். அவன் என்னவா இருக்கும் அப்படின்றது நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்ட ஒரு காரண மனுஷன். அதாவது இந்த பெண் விடுதலை என்பதை நாமும் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் சேர்ந்து உணரணும். இல்லன்னா அதுவும் வீக் ஆயிரும். இந்த பெண் விடுதலை வச்சுதானே இடஒதுக்கீடு எல்லாம் பேசிட்டு இருக்கான், இப்போ சீர்திருத்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை இந்த 39+1 40 சீட்டு குறையாம இருக்கலாம். குறைக்க மாட்டான். உன் சீட்டு நான் குறைக்கவே இல்லை சாமி. இல்லன்னா இப்படி ஒண்ணு நடக்கும், உனக்கு ஒரு 10 சீட்டை சேர்த்து தரேன். முதல் 40 வச்சிருந்த தமிழ்நாட்டுல இருந்து பாண்டிச்சேரி சேர்த்து, இப்ப நான் 51 தர்றேன், 11 சீட்டு கூட தர்றேன்ல அப்படின்னு ரைட்டுன்னு. ஆனா அங்க எத்தனை சீட்டு போகும்? இதுவரை அவங்க எஸ்டிமேட் போட்டிருக்கிற சீட்டு எவ்வளவு? 850 சீட்டு.
850 பதவி, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக்குறான். இப்ப யோசிச்சு பாருங்க, வடக்க போனா அவன் பெரிய ஆளாயிருவான். ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வரான்னு வைங்க, தெற்கதான் கேள்வி எப்ப அம்பேத்கர் தான் சொல்லுவாரு. வடக்குல இருக்கிறவே சனாதனவாதிகளா இருக்கா, தெற்க இருக்கிற மனிதர்கள், தென்னிந்தியாவில் இருக்கிறவர்கள் தான் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற பகுத்தறிவு உடையவர்களாக இருக்கிறார்கள். தந்த அம்பேத்கர் எழுதினாரு, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினாரு. உங்களுக்கு புரியுதா? பகுத்தறிவாக இருக்கிற தென்னிந்தியாவை ஓரங்கட்டி உட்கார வச்சு வலுவற்றவர்களாக மாற்றுகிற அயோக்கியத்தனமான சட்டத்தை கொண்டு வர போறார். என்ன பண்ண போறோம் நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் அவன் எவ்வளவு தூரம் போராடணும்னு. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் தான் சொன்னாரு, 50களிலும் 60களிலும் பார்க்கிற திமுக காரன நீங்க பாப்பீங்க, நடக்கும் தமிழ்நாட்டுல. இன்னொன்னு கூட சொன்னாரு, எனக்கு பதவி அரசியல், அதை தாண்டி முதலமைச்சர் பதவி, தேர்தல் இது எனக்கு முக்கியம் அல்ல. என் மாநிலத்தினுடைய சுயாட்சி உரிமைக்காக களத்துல வந்து உட்கார்வேன் சொன்னவர் M.K. ஸ்டாலின். குடும்பமா தமிழ்நாட்டில் உட்காருவோம். இந்தியாவை மிரள வைக்கிற, திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் சொன்னார். அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிற மிச்சம் சொச்சமாக நாங்கள் பார்த்தோம். சரி, இது எல்லாருக்கும் வைக்கிற ஆப்பு. இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே பல ஆப்பு வச்சாச்சு. அதுல கடைசி அவங்க வச்சது வக்போர்டு. யார் வேணாலும் தலைவரா இருந்துக்கோ, யார் வேணாலும் போய்க்கோ. முந்தா நாள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆப்பு. அது என்னவா? வெளிநாடுகளில் இருந்து வருகிற ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதை ரெகுலேட் பண்றாங்க. இப்ப தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் நடத்துறாங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவில் கல்வி நிறுவனங்களை முதல்ல ஆரம்பிச்சவங்க, மருத்துவத்தை முதல்ல ஆரம்பிச்சவங்க. பெரிய வரலாறு இருக்கு. அந்த நிறுவனங்களை எல்லாம் இப்ப ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம், டேக் ஓவர் பண்ண போறோம். என்ன பண்ண போறாங்க? நீங்க வெளிநாடுகள் இருந்து ஃபண்ட நாங்க ரெகுலரைஸ் பண்றோம்ன்ற பேர்ல அந்த நிறுவனங்களை அரசு நினைத்தால் இந்த நிறுவனத்தினுடைய ஃபண்டை நிறுத்துறோம்னு சொல்ல முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நிறுவனத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்கிறோம்னு சொன்னா அந்த நிறுவனம் அரசாங்கத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க, கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், ரொம்ப நாளா இருக்கு, 100 வருஷம் பள்ளிக்கூடம். ஒரு ரெகக்னேஷனை ரத்து பண்றேன், அங்கீகாரத்தை ரத்து பண்றேன் அப்படின்னு ரத்து பண்ணிருச்சுன்னா அரசு, அந்த சொத்து யாருக்கு? அரசாங்கத்துக்கு. எப்படி வகுப்பு வாரிய சொத்தை ஒரு கலெக்டர் நினைச்சா அந்த சொத்து அரசாங்க சொத்தா மாற்ற முடியும்? அப்படிதான் சட்டம் சொல்லுது. ஒரு கலெக்டர் நினைச்சு இது அரசாங்க சொத்துன்னு சொன்னா அது அரசாங்க சொத்து. ஒரு கலெக்டர் நினைச்சு இது ஏன் சொத்துனா ஏன் சொத்து, RSS காரன் சொத்துனா RSS காரன் சொத்து. இது வக்போர்டு. இப்ப இது என்ன பண்ண போறாங்க? கிறிஸ்தவ மிஷனரிகள் கையில் இருக்கிற அத்தனை அவ்வளவு சொத்தையும், லட்சக்கணக்கான கோடி சொத்து மொத்தமா சுருட்டுறதுக்கு கொண்டு வந்துட்டான். அதையும் எதிர்த்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இதுக்கு இடையில இது போச்சா, ஏரியா பிரிக்கிறன்னு முடிச்சு விட்டானுங்களா, கிறிஸ்தவர்கள் முடிச்சு விட்டாங்களா. நான் மதுரையில தான் பிறந்தவன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். திருப்பரங்குன்ற தொகுதியில பிறந்தவன் நான். எனக்கு திருப்பரங்குன்றவங்களாம் கால் பதியாத இடமே இல்லை. திருப்பரங்குன்றத்துக்காக இப்போ RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலினுடைய தேர்தலுக்கு அவங்க கொடுத்த வாக்குரிமையில நாங்கள் வாக்குறுதி இல்ல, நாங்க விளக்கேத்துவோன்னு கொடுத்திருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறேன் தோழர்களே. திருப்பரங்குன்றத்துல இருக்கிற மலை உச்சியில தீபமேற்றோன்னு போராடுறையில இந்த சமகாலத்துல இன்னொரு அயோக்கியத்தனம் நடந்துச்சு. மாலிப்டினம் எடுக்கப்படும். மாலிப்டினம் என்பது ஒரு கனிம வளம். அதை எங்க எடுக்க போறான்? பழனிமலை உட்பட 5 மலைகள், பழனிமலை உட்பட 5 மலை பிளஸ் எல்லாத்தையும் சேர்த்து 1,00,000 ஏக்கர். அப்ப என்ன அர்த்தம்னா பழனிமலைய ஓட்டைய போட போறான்னு அர்த்தம். பழனி மலையில குகைய தோண்ட போறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீ திருப்பரங்குன்ற மலை மேல விளக்கேத்துவேன்னு சொல்லிட்டு பழனி மலையில சுரங்கம் அமைக்க போற. உன்னுடைய நோக்கம் ஆன்மீகம் இல்லை,
மக்களை துண்டாடி பிரிவினையை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்குள் கால் பதிப்பது. அப்படி இல்லைன்னா RSS காரனுடைய கட்டடத்துக்கு அவன் கார நிப்பாட்ட இடம் இல்ல, கார் பார்க்கிங் இல்ல. 1400 ஆண்டு கால பழமையான கோயில் என்று நம்பப்படுகிற ஒரு கோயில் இடிச்சு கார் பார்க்கிங் ஆக்கியிருக்க டெல்லியில. நடந்ததா இல்லையா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், கோயில், ஆன்மீகம், தெய்வம், கடவுள், பூஜை, புனஸ்காரம், உனக்கு அரசியல், அது பலருக்கு நம்பிக்கை. அப்ப நீ அரசியலா இருக்கனாலதான் உனக்கு ஒரு கார் பார்க்கிங் வேணும்னு கோயில் இடிக்கிற. இங்க பக்கத்துல பழனியில ஏராளமா தோண்டி எடுக்க போறான். 1 லட்சம் ஏக்கரை எடுத்தாச்சு. 5 மலை காலி, பூரா சுரண்ட போறான். எல்லாத்தையும் வந்து ஓட்ட போட போறான். இத கேட்கணுமா இல்லையா? இன்னொன்னு ஞாபகம் வைங்க, அவன் ஒரு ஐடியாலஜியோட இறங்கியிருக்கான். சும்மா திருப்பரங்குன்ற மலையில போய் தீவி ஏற்றணுன்றது அவன் நோக்கம் கிடையாது. அவன் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, அவன் ஒரு வெப்சைட் வச்சிருக்கான். அந்த வெப்சைட்டோடைய பேரு ரீபில்ட் பாரத் வர்ஷா என்கிற வெப்சைட். ரீபில்ட் பாரத் வர்ஷா. பாரத வருஷான்னா அவங்க பாரதத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு வடிவம்னு வச்சுக்கலாம். ரீபில்டு, அதை ரீக்கு பில்டு பண்ணுது, திரும்ப கட்டமைப்பது. ரீபில்ட் பாரத வர்ஷா அப்படின்னு ஒரு வெப்சைட். இதுல அவன் ஒரு 175 இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய மசூதிகளையும் தர்காக்களையும் கையில் எடுத்து வச்சிருக்கான். அதுக்கு அவன் பேர் என்ன வச்சிருக்கான் அப்படின்னா ரீக்ளைம் டெம்பிள் அப்படின்னு வச்சிருக்கான். ரீக்ளைம் டெம்பிள். திரும்ப நாங்க எங்க கோயில கிளைம் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ண போறோம்? இந்த தர்காக்கு கீழே பூரா சிவலிங்கம் இருக்குன்னு சொல்ல போறான். இந்த தர்கா கீழே பூரா மாரியாத்த கோயில், காளியாத்த கோயில் இருக்குன்னு சொல்ல போறான். எப்படி எங்க அண்ணன் வந்து நீ வந்து செக்குல ஆட்டு நல்லா இன்னைக்கு மாறின மாதிரி, நம்ம அண்ணன் முஸ்லீம்கள்லாம் வாங்க, உனக்கு என்ன வலிக்குது? அவங்களுக்கு அல்லாஹ் கும்பிட பிடிக்குது, கும்பிட்டு போறாங்க. இவங்களுக்கு கேசுவ கும்பிட பிடிக்குது, கும்பிட்டு போறாங்க. அவங்களுக்கு மாரியாத்த பிடிக்குது, கும்பிட்டு போறாங்க. உனக்கு என்னமா சுந்தரவல்லின்னு கேட்டா நான் ஜாமி இல்லட்டு போறேன். அப்படித்தானே? யார் யாருக்கு என்னென்ன வடிவத்தில் வழிபட தோணுதோ பண்ணிட்டு போறான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் இல்ல, சுத்து போட்டு நிக்குது காவி கும்பல், சுத்து போட்டு நிக்குது. அப்ப இந்த கருப்பு சிவப்பு சட்டை, கருப்பு சிவப்பு நீல சட்டைகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. நீங்க இங்க உட்காந்து நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனா வடக்க ஆடிட்டு இருக்கிறான் யாரு? அம்பேத்கரிஸ்டுகள் ஆடிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மலையை குறைஞ்சு யாரு கொடுத்தா? இந்த ஒரே விஷயத்தோட முடிச்சிடுறேன். அங்க இருக்கிற மலையை ஆரவல்லி மலை குன்று 5 மாநிலங்கள்ல போகுது. இருக்கா? உங்களுக்கு இருக்கு, இவங்க இருக்கணும்ல. வடக்கு ஆரவல்லி மலைத்தொடர். இந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான் பல மாநிலங்களை பாலைவனமாக தடுக்கிற மலைத்தொடர். அப்படியே கூட இல்லைன்னா மண்ணு வந்து மூடிப்படும். ராஜஸ்தான் உட்பட பல பகுதிகளை பாதுகாத்து வச்சிருக்கு ஆரவல்லி மலைத்தொடர். இத நம்ம அதானிக்கு கொடுத்தாச்சு. இப்ப மக்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்தை திரட்டினவங்க யார் தெரியுமா? அம்பேத்கரிஸ்டான பீம் ஆர்மி 5 லட்சம் பேரை திரட்டி பேரணி நடத்துறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டி, அதுல ஒரு அம்பேத்கரிஸ்ட் இருக்காரு. அவரு 2 லட்சம் நண்பர்களை திரட்டி அங்க பௌத்த மதத்திற்கு மாறினாரு. ஒரு சாதாரண வாத்தியார் அம்பேத்கரிஸ்ட், ஒரு சாதாரண வாத்தியார், பெரிய அரசியல் பின்புலம் இல்ல. பைய தூக்கி தோல்ல போட்டு கிராமம் கிராமமா போறாரு. அங்க இருக்கிற பெண்களை உட்கார வைக்கிறாரு. சாயந்தரம் பாடம் நடத்துறாரு. என்ன பாடம் நடத்துறதுமா? இவர் பெரியார். பெரியாருடைய படத்தை வச்சுட்டு இவர் பெரியார், இவர் யார் தெரியுமா? இவர் பூலே, இவர் யார் தெரியுமா என்று இந்த சமூக நீதிக்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்த தலைவர்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க வடக்க நாம சொல்ற வடக்கன் அப்படின்னு சிரிக்கிறோம். நாமெல்லாம் செத்து போய் ரொம்ப நாளாச்சு. நம்மளாம் அதிகார யுத்தத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். பிள்ளை தோழர்களே, எங்க போச்சு அந்த படிப்பகம்? படிப்பகங்கள் எங்க போச்சு? ஒரு 4 பேப்பரை போட்டுட்டு அங்க உட்கார்ந்து அரசியல் பேசிட்டு இருந்தோமே. நூலகங்கள் எங்க போச்சு? தெருவுக்கு ஒரு நூலகங்கள் வச்சிருந்தோமே. இரவு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோமே. டீ கடை அரசியல் எங்க போச்சு?
ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணலன்னா ஜென்சின்னு சொல்றீங்கல்ல, அது தற்கூறிங்களா மட்டும் இல்ல, மொத்த நம்முடைய 100 ஆண்டு கால வரலாற்றை போராட்டத்தை பின்னுக்கு இழுத்துரும். நம்ம நினைக்கிறத விட மோசமா இருக்காங்க அந்த குழந்தைங்க. நான் செத்தா எங்க அண்ணனை பார்த்துட்டு சாகுறேன்ற ஒருத்தன் சாக்கடையில நீச்சடிச்சு வந்திருக்காங்க. 4 கிலோமீட்டரு சாக்கடைக்குள்ளே நீச்சடிச்சு வந்திருக்கான் ஒரு பையன். என்னடான்னு கேட்டா, எங்க அண்ணனை பாக்குறதுக்காக வந்தேன். அது ஏன்டா சாக்கடையில் நீச்சடிக்கிற, செத்து போயிருப்பியடான்னு ஒரு இங்க கேரளா பத்திரிகை ஆசிரியர் ஒரு பொண்ணு கேட்கிறாங்க, நிருபர் கேட்கிறாங்க. பரவாயில்ல, நான் செத்துட்டு போறேன், எங்க அண்ணனுக்காக தானே. நான் சொல்றேன், மொத்தமா தூக்கிட்டு போய் உள்ள போட்டுடலாமான் இருக்கு. உண்மையிலே அப்படிதாங்க கோவம் வருது. நீங்க என்ன மாதிரியான இலக்குகளே இல்லாத ஒரு குழந்தைங்களை வச்சிருக்கோம், பரவதுக்குது. இந்த குழந்தையோட அம்மாக்கள் யாரா இருக்கிறாங்க? விஜய் ரொம்ப அழகா இருப்பார் தெரியுமா? விஜய் நான் 40 வருஷமா 25 வருஷமா காதலிக்கிறேன். எங்க விளங்கும்? நாங்களும் தானே விஜயை பார்த்துட்டு தெரிஞ்சோம். விஜய் ஹீரோவா அறிமுகமாகும் போது நாங்க ஸ்கூல் முடிக்கிறோம். விஜயை விட எங்களுக்கு ஒரு 4-5 வயசு கம்மி, அப்படிதான். நாங்கள் தான் விஜய் பார்த்தோம், விஜய் ரசிகரா இருந்தோம். அது சச்சின் படத்தெல்லாம் 40 தடவை, ஏயா அதை விட வாரிசு படத்தவே 5 தடவை பார்த்தேங்களாம். வாரிசு படத்தை என் மையெல்லாம் அந்த பக்கத்துல வாரிசுன்னு கேட்டாலே வாட கூட அடிக்கூடாது ஓடுவான். சுறா படத்தை 3 தடவை பார்த்தவன் நானும் தான் ரசிக. ஏங்க நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கிறதுக்கும் அரசியலுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடு நாசமா போச்சுங்க. எங்க ஐயா 94 வயசுல மூத்திர சட்டி தூக்கிக்கிட்டு அந்த மூத்திரம் பேய முடியாம குடல் இறங்கிக்குமா, மேடையிலே ஐயோன்னு வரும், மேடையில ஐயோ அப்படின்னு வரும். மூத்திர சட்டியும் மூத்திரம் பெய்ய முடியாம மேடையில ஐயோ அப்படின்னு கதறி தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கத்தை இறுதி மூச்சு வர வச்சவரு. அவர் அலைஞ்ச அலைச்சலுக்கு கூட நம்ம மரியாதை இல்லாம போச்சு. அப்ப நம்மளுடைய பணி சாதாரண இல்ல, இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. நாம அவங்க செஞ்சதுல லட்சத்துல ஒரு பங்கு கூட செய்யலையே. அப்ப புதுசா நவீனமா திட்டமிட வேண்டும் தோழர்களே. நான் சென்டிமெண்டா இருக்கான்னு சொல்ல, நான் சென்டிமெண்டல் தான். பெரியாரையோ அம்பேத்கரையோ கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசும்போது எனக்கு உள்ள உருகும். காரணம், அவர்கள் தியாகம் என் கண் முன்னாடி நிற்கும். அது கொஞ்சமாவது நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு அக்கறை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம உறுதியேற்போம், நமக்கு வாய்ப்புள்ள இடங்கள்லாம் பேசுவோம், எல்லாரையும் தூக்கி வெளியே தள்ளி விடாம எல்லாரையும் அரவணைச்சு போவோம், எல்லாரையும் ஒருங்கிணைப்போம். அதுலயும் இன்னைக்கு 2வது ஆண்டு என்னுடைய நண்பன் ஹாப்பி. நான் முதல்ல அவனை சந்திச்சோன்னே என் பேர் ஹாப்பி தோழர்னா, பேரே மறக்கல. எனக்கு எல்லாரும் பேரும் ஈஸியா மறந்துடும், இவன் பேர் எனக்கு மறக்கல. அது மட்டும் இல்ல, மண்டையில ஒரு கச்சிப்பை கட்டிக்கிட்டு எலும்பு கூட எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து நின்னான். யாருடா அவன் வித்தியாசமா இருக்கானேடா அப்படின்னு ஒரு போராட்ட களத்துலதான் முத பாக்குறேன். ரொம்ப நல்ல மனிதன், எனக்கு பர்சனலா நல்ல ஃப்ரெண்டு. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தான்னா நம்ம சொல்லி ஒருத்தர் ஒரு வேலை செய்வாங்க, ஆனா அப்படி இல்லை. வீட்டுக்கு வந்து இப்படி சுத்தி பார்ப்பான், எது இல்லையோ அதை செய்வான். ஒரு நெருக்கமான நல்ல நண்பனாக நமக்கு எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய ஒருத்தனா இருந்தான். அவனுடைய மறைவு ஒரு மிகப்பெரிய நட்பு வட்டத்துல ஒரு பேரிழப்புன்னு நான் பாக்குறேன். ஆனா இதுல உருப்படியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவருடைய மரணத்தை வெறும் உச்சு கொட்டி கண்ணீர் விட்டு போய்விடாமல் இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வை நடத்தி அதன் மூலமாக 2 செய்தியை 2 பேருக்கு சொல்லி 2 விவாதத்தை நடத்தி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு உரையாடலை நிகழ்த்துகிற ஒரு இடமாக இதை மாற்றி இருப்பதை உண்மையிலே நான் பாராட்டுறேன். அதுல சுனிதாவுக்கு உண்மையிலே என்னுடைய பாராட்டுக்கள். உட்கார்ந்து உடைஞ்சு முடங்கி ஓரமா போயிடாம இதை அரசியலாக்குகிற ஒரு பணியை செஞ்சிருக்கிறாரு. உண்மையிலே தொடருக்கு பாராட்டுகள். தீனாவுக்கு பாராட்டு, நீங்க இணைந்து இந்த பெரிய நிகழ்வை நடத்தி இருக்கிறீர்கள். ஹாப்பி எப்பவுமே ஹாப்பியா இருந்தவன், எல்லோருக்கும் உதவக்கூடியவனா இருந்தவன். அவனுடைய இந்த நினைவு நாள்ல அவனுடைய நினைவுகள் ஆழமா மனசுல ஏத்திக்கிறோம். அவனை நினைச்சுக்குவோம். எல்லா காரியங்களிலும் அரசியலுக்குள்ளும் அவனை நாங்க நினைவு கூறுவோம். அதை ஒரு வாய்ப்பா வச்சு ஒரு மாற்றத்திற்கான வழியை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மாற்றம் ரொம்ப முக்கியம் தோழர்களே. அந்த மாற்றத்தை நோக்கி சிந்திப்போம், உரையாடுவோம். உரையாடுதலின் மூலமாக ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணுவோம், அந்த இலக்கை நோக்கி நகர்வோம். நன்றி, வணக்கம்.